இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ நமச்சிவாயா, வெளிய வாயா. செல்வி, யாருமா இது? இங்க பாருங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. யாருமா இது? உன் புருஷனுக்கு கடன் கொடுத்தவன். எங்க அந்த ஆளு? இன்சு, கர்ணா பத்தி ஏதாவது சின்ன மேட்டர் கிடைச்சாலும் சொல்லுன்னு சொன்னல. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவன் ஹவுசிங் போர்டு ஏரியாவில் ஆம்பல் இல்லாத வீட்டுக்குள்ள அடாவடியா பூந்து பொம்பளைங்களை மிரட்டி வட்டி பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப போன கொத்தா தூக்கிடலாம். சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரி. ஸ்வீட் இது இல்லையா மாப்பிள? மிச்சர் சூப்பர். அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். ஓப்படுமா உன் புருஷனை? அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியாது தம்பி. அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் கால் பண்ணாதான் அந்த ஆள் எடுக்க மாட்டான்னு நினைச்சேன். நீ பண்ணாலுமா? பணத்தை வாங்கிட்டு 5 மாசமா வட்டியும் கட்டாம கால் பண்ணாலும் எடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏன் மாப்பிள, ஒருவேளை உசேன் போல்ட்டுக்கு பெரியப்பா பையனா இருப்பானோ? என்னடா இந்த நட்டு போல்ட் விற்கிறவன் உசேன் போல்ட்டை பத்தி பேசுறேன்னு பாக்குறியா? டிவில நியூஸ்லாம் பாப்பேன் மாப்பிள. உசேன் போல்ட் யார் தெரியுமா? ஏய், உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. உன் படிப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் வாங்கிட்டு போனான். இல்ல தம்பி, படிப்புக்காக வாங்கல, அவளுக்கு வண்டி வேணுங்கிறதுக்காக வாங்கணும். வண்டிக்காகவா? ஆமா தம்பி, இவளுக்கு வண்டி வாங்கதான் உங்ககிட்ட அந்த பணத்தை வாங்கினாரு. பாருடா, இது வேறயா? பொண்ணு படிக்கணும்னு சொல்லி ஏமாத்தி காசு வாங்கி அந்த காசுல வண்டிய வாங்கி இந்த குடும்பம் ரொம்ப ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. வாங்கின அசலும் வரல, வட்டியும் வரல. ஐயோ, வட்டி கிடக்கு மாப்பிள. வட்டி இப்ப வண்டி தான் மாப்பிள முக்கியம். வண்டி மாப்பிள, வண்டி. என்ன வண்டி? எங்க இருக்கு? வெளியே நிக்குதா? இல்லன்னு 3 மாசம் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் செலவுக்கு காசு இல்லன்னு அந்த வண்டியை வித்துட்டோம். போச்சா? சீ, வண்டியை தூக்கிட்டு போலாம் பார்த்தா. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் பணம் வேணும், வட்டியோட மொத்தமா வேணும். இதுக்கு முடிக்கிறத பார்த்தா பணம் வந்து சேராது போல இருக்கு. நல்லா வந்து மாட்டியிருக்கான். ஏய், உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அந்த ஆளை பார்க்காம நான் இங்கேருந்து போறதா இல்ல. அண்ணா, அது வந்து மா, சரி சரி இரு ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுருமா. தம்பி, அவர் எங்க போயிருக்காருன்னு நிஜமாவே தெரியாதுப்பா. வந்தா வேணா. ஏய், இந்த கதையே வேணாம். இதுக்கு மேல உங்க குடும்பத்தை நம்ப நான் தயாரா இல்ல. ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உன் புருஷனை இங்க வர சொல்லு. இப்போதைக்கு முதல்ல இவனை இங்க இருந்து எப்படியாவது அனுப்பணும். என்ன பண்ணலாம்?